வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சமைக்காமல் இன்றைக்கி வந்துட்டு பூவெல்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நம்ம சிம்னி புதுசாக வாங்கியிருக்கோம் நம்மளோட கிச்சனுக்கு. இது வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஃபேன் யூஸ் பண்ணோம். அந்த எக்ஸிட் ஃபேனில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் எண்ணெய் பசை படிஞ்சு எண்ணெய் பிச்சுக்கு எல்லாம் ஒட்டி அழுக்கு படிஞ்சு எல்லாம் இருந்தது. எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் சைடில் நாங்கள் வுட் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த கபோர்டில், அந்த ட்ரேயில், அதே போல் இது பாத்திரம் கூட பக்கத்தில் இருந்தது. ஸோ அதில் அந்த கம்பியில் இது வந்து ஃபில்டரோட சுவிட்ச் பாக்ஸு. ஸோ இதுலேயும் எல்லாத்துலேயும் பட்டிருந்தது. எக்ஸிட் ஃபேன் மட்டும் பாருங்கள் எப்படி எவ்வளோ தூசியாக எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம சிம்னி வாங்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு சிம்னி வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சிம்னி வாங்கியாச்சு. ஃபேபர் கம்பெனி ஆன்லைனில் அமேசானில் புக் பண்ணி வாங்கியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கம்பெனி. இது வந்து 2000 மாடல் தான். ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்திருந்தாங்க ஃபிட் பண்ணுறதுக்காக. அவங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த தர்மாக்குள்ளே இருக்கிற இது வந்துட்டு இந்த ட்ரே இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலர் ஷீட் போட்ட ட்ரே இருக்குது இல்லையா, இது வந்து ஆயில் ட்ரேன்னு சொன்னாங்க. இந்த கவரில் இருக்கிறது வந்துட்டு இந்த சிம்னியோட ஹேட்லாக் புக்கு, அதே போல் வாரண்டி கார்டு, சிம்னி செட் பண்ணுற ஸ்டாண்டு, இதெல்லாம் அதில் இருந்தது. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ சிம்னியோட கவர் எடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், சூப்பராக இருக்குது சிம்னி. நல்ல கர்வ்டு கிளாஸ் போட்டு பிளாக் கலரில் டெம்பர்டு கிளாஸ் இது வந்துட்டு சைடில் இருக்கிறது. ஸோ அதனால் இது வந்து ஹீட் வந்துட்டு டோட்டலாக இதில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, வெடிக்காது, கீறல் படாது, ஒன்றுமே படாது. ரொம்ப சூப்பராக இருந்தது. மாடல் அழகாக இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு நிறைய டைப்பில் செக் பண்ணி பார்க்கல, சர்ச் பண்ணி பார்க்கல, ஃபேபர் கம்பெனி சிம்னி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதே கம்பெனி வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு அது ஒர்க் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கையில் ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணி இப்போ எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாம் ஒர்க் ஆகுது, நல்லா சூப்பராக ஒர்க்கில் இருக்குது. ஏன்னா இது நல்லா ஒர்க் பண்ணலை அப்படின்னா டேமேஜ்டு பீஸுன்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பி அமேசானுக்கே அனுப்பிடுறதா சொன்னாங்க. பேக் பண்ணி அவங்களே அமேசானுக்கு அனுப்புறதா சொன்னாங்க. ஸோ இது வந்து எந்த டேமேஜும் இல்லை, நல்லா கிளியராக சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்க அந்த டயாக்குள்ளே இருக்கு இல்லையா, சர்க்கிள் மாதிரி, அதுக்குள்ளே இருக்கிறது வந்து மோட்டர் சொன்னாங்க. மோட்டரோட வாரண்ட்டி வந்துட்டு 5 years, சிம்னியோட வாரண்ட்டி வந்துட்டு 1 year சொன்னாங்க. அப்புறம் வந்து 6 month ஒன்ஸ் வந்துட்டு இது பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அப்போ தான் நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களே வந்துட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்னி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மெயினாக அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த டிசைன்லேயே வாங்கியாச்சு. இது வந்துட்டு எல்லா ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு கிச்சனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி ஃபிட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் கிச்சனில். இப்போ வந்துட்டு கிச்சனில் சிம்னி ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான மார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது எக்ஸிட் ஃபேன் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு தேவையில்லை இல்லையா எக்ஸிட் ஃபேனு. ஸோ அதனால் இதை வந்து கழட்டிடுறாங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த செவத்துலேயே பாருங்களேன் ஃபுல்லாக எல்லாம் ஆயில் பட்டு ரொம்ப பிசு பிசுன்னு கலரே மாறி போச்சு. திருப்பி இனி நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா தான் அது எல்லாமே கிளியர் ஆகும் போல். இதை நம்ம இது வந்து ஸ்டாண்டு, சிம்னி செட் பண்ணுறதுக்காக மாட்டுறதுக்கான ஸ்டாண்டு இது. இப்போ இதுக்கு தான் மார்க் பண்ணி ஸ்டாண்டு போட போகிறாங்க. நம்ம சிம்னி இருந்தது அப்படின்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சிம்னி இல்லை அப்படின்னா நமக்கு சமைக்கிறது எல்லாமே வந்துட்டு எண்ணெய் பிசெல்லாம் இந்த டைல்ஸில் மேலே வரையில் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் அது வரையில் நம்ம ஏறி ஃபஸ்ட்டு சோப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ நான் சிம்னி வந்துடவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவ்வளோதான், இதை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு இதில் தான் நம்ம வந்து சிம்னியை இதில் போய் மாட்ட போகிறாங்க, இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க.
இது சிமினியோட மாடல் வந்து இன்ஸ்டலேஷன் வந்துட்டு வால் மவுண்டன்டு. ஸோ அதனால் இது வாலில் மாட்டுற டைப்பு. அதுக்காக இந்த ஸ்டாண்டு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த பேடு வந்துட்டு நம்ம சிமினியோட எக்ஸ்டர்னல் பைப் வெளில போகிறோம் இல்லையா, ஏர் சர்க்யூட் பண்ணுற பைப்பை போகிறதுக்காக அந்த பேடு வந்து செட் பண்ணுறாங்க. இப்போ சிமினியோட ஹோல் வந்துட்டு இது சிமினியில் எக்ஸிட் ஃபேனோட ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசு நம்மளுது. அதனால எப்பயுமே இந்த அளவு தானே ஹோல் இருக்கும் எக்ஸிட் ஃபேனோட ஹோலு. ஸோ சிமினியோட எக்ஸ்டர்னல் பைப் வந்துட்டு டயா வந்து கொஞ்சம் குட்டி இல்லையா, ஸோ அதுக்காக இந்த பேட் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பைப் வந்து வெளில தள்ள போகிறாங்க. இது வந்துட்டு நம்ம கிச்சனோட ரூமோட ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இல்லைங்களா, 200 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட இந்த சிமினி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஏர்ஸ் எல்லாமே எடுத்து வெளில தள்ளிடும். நம்ம சமைக்கிற ஒரு காட்டம் ஆகட்டும், நெறி ஆகட்டும், எதுவுமே நம்ம வராமல் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக வெளில தள்ளிடுது. இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா மேலே, இது வந்து சிமினியோட பேக் சைடு. இதை வந்து அதை அப்படியே செவுத்தில் போய் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக மாட்டியாச்சு. எப்படி இது சிமினியோட வெயிட் வந்துட்டு 12 kg வருது. நான் வந்துட்டு 2 பர்னல் இருக்கிற ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிமினி வந்துட்டு 4 பர்னல் வரையிலுமே ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஹீட்டோட வெள்ளை எடுத்து தள்ளுற அளவு வோல்டேஜ் வந்து இதுக்கு அதிகம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பைப்பு, எக்ஸ்டர்னல் பைப் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பைப்பு. இது வந்துட்டு 3 அடி. இதை வந்து வலிக்கிறதுன்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம 6 அடிக்காக இழுத்து விடணும். 2 பைப் வந்துட்டு மொத்தமாக 12 அடி வருது. 2 பைப்பு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளது வந்துட்டு கிச்சன் மேடைக்கும் சிமினி மாட்டிருக்கிற இடத்துக்கும் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸிட் ஃபேனோட ஹோலுக்கும் வந்துட்டு கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் சிங்கிள் பைப்பில் பண்ண முடியாது, 6 அடி பைப்பில் பண்ண முடியாது. அதனால் வந்து 2 பைப் வாங்கி அதை வந்து 12 அடியாக மாற்றி அதை வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இதை பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்தது போல் ஃபஸ்ட்டு நீங்கள் சிமினி வாங்குறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்த வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா நம்மளது போலவே 2 பைப்பு செட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி மாட்டி வெளில தள்ளி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து 12 அடி வருது பைப்பு. இது வந்து அலுமினிய பைப்பு. இது வந்து ஃப்ளெக்சிபிள் பைப்பு, நீட்டவும் செய்யலாம் மடக்கவும் செய்யலாம். எப்படி நமக்கு கன்வீனியண்ட்டாக தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 2 பைப்பையும் ஜாயின் பண்ணி டேப் போட்டு நல்லா சுற்றி ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே அதில் செட் பண்ண முடியும். இது வலிக்கிறதுன்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம பண்ணையில் பார்த்து கவனமாக பண்ணணும். கையில் பட்டுருச்சு அப்படின்னா நல்லாவே கிழிச்சு விட்டுரும். அதே போல் இது வந்து கேப்பில் வந்துட்டு வெட்டி விடாமல், அதாவது கீறல் படாமல் நம்ம பார்த்து கவனமாக செய்யணும். ஏன்னா வந்து அது வெடிச்சிரும். பைப்பு வந்துட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏர் எல்லாமே வந்துட்டு வெளில போகாது. இதில் ஏர் எங்கே கேப் இருக்கோ அதுக்குள்ளேயே சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை பார்த்து கவனமாக வலிக்க செய்யணும். அவ்வளோதான். இப்போ 2 பைப்பையும் ஜாயின் பண்ணி நல்லா டேப் போட்டு ஒட்டியாச்சு. நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நான் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். இதை தான் வந்துட்டு நமக்கு இதில் வந்து ஏர் எதுவும் வெளில போகுமா இல்லை எதுவும் லீக் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக தான் அவங்க அப்படி சொன்னாங்க. நல்லா டேப் போட்டு ஒட்டியாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதில் எதுவும் ஏர் வெளில போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்துட்டு எண்டு கேப்பு. இது நம்ம சமைக்கிற ஏர்ஸ் எல்லாமே எடுத்து வெளில தள்ளிடும், ஏர் ஸ்ப்ரே. இது வந்து இந்த எண்டு கேப் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வெளியிலேருந்து அணில், இந்த குருவி எதுவும் கூடு கட்டாமல் இருக்கும், எதுவும் உள்ளே எதுவும் வராமல் இருக்கும். வந்தது அப்படின்னா நமக்கு ஏர் வெளில போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எண்டு கேப் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து பேடு, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கேப் வந்து இந்த பேடு வச்சு அடைச்சாச்சு. ஏன்னா அந்த ஹோல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது அணில், பூச்சி ஏதாவது வந்துடும். அது இல்லாமல் பள்ளி ஏதாவது உள்ளே வந்துடும். ஸோ நம்ம கிச்சனில் இருக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பூச்சி, பள்ளி, எறும்பு எதுவுமே வராதபடிக்கு நம்ம என்ன தான் பார்த்து வச்சுட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று உள்ளே வந்துடும். ஸோ அதனால் நம்ம கிச்சனில் இருக்கையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்.
எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபுல்லாக விண்டோ க்ளோஸ் பண்ணுறது, மஸ்கிட்டோ நெட் போடுறது, இந்த போல் கேப் இருந்தால் அது பேட் வச்சு அடைக்கிறது. அப்புறம் வெளில ஏதாவது பைப் இருக்குது, அது வந்து வெளியில் எதுவும் பூச்சி எதுவும் உள்ள பைப்புக்குள்ளே வராதபடிக்கு நல்லா சேஃப்டி பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். ஏன்னா வந்து குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்க, சடனாக ஏதாவது வருவாங்க, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுப்பாங்க. அப்படி எடுக்கையில் வந்துட்டு ஏதாவது ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னா பயந்துட்டு தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. ஸோ அதனால் கிச்சனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கணும். சமைக்கிறதாகட்டும், க்ளீனிங் ஆகட்டும், இந்த போல் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம கவனமாக பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். இது வந்து யூ கிளாம்ப்னு சொன்னாங்க. இதை வந்து அந்த பைப்புக்காக ஸ்ட்ராங்காக அந்த யூ கிளாம்ப் போட்டு அடித்தாச்சு. அவ்வளோதான், நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது வந்து நம்ம ஒரு பகுதியை வந்து வெளில தள்ளியாச்சு. இன்னொரு பகுதி வந்துட்டு நம்ம சிமினியோட மேல் பகுதியில் வந்துட்டு உள்ளே அழுத்தி டேப் போட்டு ஒட்டணும். அது வழியாக தான் மோட்டர்லேருந்து ஏர் எல்லாமே வெளில போகுது நமக்கு. இது வந்து பவர் வந்துட்டு அந்தளவு அதிகமாக வராது. இது 220 தான் வரும். ஸோ அதனால் இது பவரோட இதுவும் ரொம்ப கம்மி தான். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கையில் நம்ம வெளியில் இருக்கிறோம், குழந்தைங்க கூட இருக்கோம், இல்லை வெளியில் ஏதாவது சும்மா ஜாலியாக வெளியில் போய் விளாட்றோம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு டிவி பார்க்குறோம், இல்லை வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம், அந்த டைமை விட நம்ம கிச்சனில் இருக்க டைம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்த நம்ம எப்படியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து அதை அழகாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த சிமினியும் ஒன்று. ஏன்னா இந்த எக்ஸிட் ஃபேன் வச்சுருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே எண்ணெய் தூசியெல்லாம் படிஞ்சு ரொம்ப அழுக்காயிரும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணாலும் அந்த எண்ணெய் பிச்சுக்கு ஒட்ட தான் செய்யும். ஸோ அதனால் இந்த போல் நம்ம சிமினி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீனிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப குறைவாயிரும். ஏன்னா இப்போ வந்து லாக்டவுனில் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மார்னிங் டிஃபனு, மதியம் லஞ்சு, அதுக்கப்புறம் திருப்பி நைட்டுக்கு டிஃபனு, நடுவில் வந்து காஃபி கலக்கிறது, டீ வைக்கிறது, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறது. ஸோ வெயில் டைம்னால் நம்ம அடுப்புக்கிட்டே நின்றுட்டே இருந்தோம், அந்த ஹீட் வேறு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிமினி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் எதுவுமே இருக்காது, எல்லா ஹீட்டான ஏர்ஸையும் எடுத்து வெளில தள்ளிடும். அதே போல் நம்ம சமைக்கையில் வந்துட்டு அந்த தாளிக்கையில் நிறைய வந்துட்டு வத்தல் பொரிக்கையில், அப்பளம் பொரிக்கையில் வந்துட்டு நிறைய அந்த எண்ணெயோட காட்டம் அதிகமாக இருக்கும். அதே போல் குழம்பு ஏதாவது தாளிக்கையில் அந்த வாசனை அதிகமாக வரும், நெறி ஏறும், காட்டமாக இருக்கும், அது குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், இருமல் வரும், நமக்கே வந்து சில டைம் தும்மல், ஒரு மாதிரி நாய்ஸ் அதிகமாக ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிமினி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம டோட்டலாக வந்துட்டு ஃப்ரீ ஆயிடலாம். இப்போ இது வந்து மேலே சிமினியோட மேல் பகுதி, அதில் வந்து நம்ம ஒரு பைப் வெளில தள்ளணும் இல்லைங்களா, ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து உள்ளே அழுத்தி விட்டு நல்லா டேப் போட்டு சுற்ற போகிறாங்க. அவ்வளோதான், இப்போ டேப் போட்டாங்க. இதோட ஏர்ஸ் எல்லாம் எதுவுமே வெளில வராமல் ஸ்ட்ரைட்டாக பைப் வழியாக வெளில போகிற மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா டேப் போட்டு ஒட்டியாச்சு. இது வந்துட்டு ஸ்பீடிங் கெப்பாசிட்டி வந்துட்டு 3 டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக வந்து சுடு தண்ணி, டீ வைக்கிறோம், இல்லை ஒரு பால் காய்ச்சிரும், அப்படிங்கையில் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரில் வைக்கிறோம், சாதம், குழம்பு, பொரியல், அந்த ரசம் அந்த மாதிரி செய்கிறோன்னா நம்பர் 2. ஆயில் ஐட்டம் ஏதாவது வறுக்கிறது, பொரிக்கிறது, பூரி செய்கிறோம், சப்பாத்தி போடுறோம், அப்படிங்கையில் வந்துட்டு grill பண்ணுறோம், நிறைய ஒரு மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். அதே போல் வந்துட்டு சப்பாத்தி செய்கிறோம், பூரி போடுறோம், அப்படிங்கிற டைமில் ரொம்ப ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகும், ரொம்ப புகையெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம 3 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், உள்ளே நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. இப்போ எதுக்கு நம்ம இந்த 2 எக்ஸ்டர்னல் பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிங்கிள் பைப்லேயே நமக்கு வந்து ஏர்ஸ் எல்லாமே வெளில வந்துடும். எங்களுது வந்து கரெக்டாக அந்த கிச்சன் வந்துட்டு கிச்சனோட விண்டோ வந்துட்டு ரொம்ப பக்கமாக இருக்குது. எக்ஸிட் ஃபேன் ஹோலுக்கு கீழேயே வந்துட்டு கிச்சனோட விண்டோ இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம ஏர் ஸ்ப்ரே பண்ணுறது இருந்தது அப்படின்னா அந்த காற்று எல்லாமே திருப்பி நம்ம உள்ளே தான் வரும். ஸோ அதனால் 2 பைப் போடணும்னு சொல்லியாச்சு. அதனால் 2 பைப் போட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளியே நம்ம வந்து வச்சாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளியே வச்சாச்சு. இது வந்துட்டு இந்த சிமினியோட மாடல் வந்து அமேசானில் 5க்கு 4.4 வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரேட்டிங்ஸ் வந்து
9.3 கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ பர்சன்ஸ் வந்துட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையில வந்துட்டு இது நல்ல கம்பெனி, மக்களோட யூசேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்குது, இது நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்ல பொருள் நல்லா செலக்ட் பண்ணி அழகாக வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த போல் சிம்னி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாடல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதோட டீட்டெயில்ஸு, ஆன்லைனில் எப்படி போய் பர்ச்சேசிங் பண்ணுறது, கேஷ்பேக் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைக்கு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாடல். நீங்கள் சிம்னி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்துட்டு அது இல்லாமல் இது வந்து சென்சார் டைப்பு ப்ளஸ் வந்து பட்டன் டைப் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம வேகமாக ஏதாவது சமைப்போம், கையில் ஏதாவது சோப்பு இருக்கும், இல்லை ஏதாவது எண்ணெய் பட்டிருக்கும், அந்த டைமில் நம்ம சென்சார் யூஸ் பண்ணோம் அப்படிங்கல ரொம்ப ஈஸியாக இருந்தது. டக்குன்னு நம்ம பாத்திரம் கழுவிட்டுருப்போ பால் பொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கல வந்துட்டு நம்ம டக்குன்னு நம்ம பாத்திரம் கழுவிட்டு இருப்போம், கை சோப்பாக இருக்கும், நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் வந்து சிம்னி ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிற நம்ம பட்டன் தொடணும்னு இல்லை, சென்சார் டைப் யூஸ் பண்ணி நம்ம பட்டன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் பேப்பர் கிளிக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஆயில் ட்ரே. நம்ம ஃபஸ்ட்டே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிலே பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஆயில் ட்ரே. இதை வந்துட்டு இப்போ வந்து சிமினியில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிமினியில் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம சமைக்கிறதோட ஆயில் எல்லாமே இந்த ட்ரேயில் தான் ஃபில்டர் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி ஃபில்டர் ஆக இல்லை, நம்ம வந்துட்டு வாரம் ஒரு டைம் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த ட்ரேவை மட்டும் எடுத்துகிட்டு, இல்லை மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த ட்ரேயில் இருக்க ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான், சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். வந்து அந்த சின்ன ஆஃப்மன் சவுண்டு கேட்பேன் நம்ம, ஓகேங்களா, ஆன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆன் பண்ணணும். இங்கே ஆன் பண்ண உடனே என்ன ஸ்பீடு வேணும்னு கேட்கணும் நமக்கு, ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு. சார் அதை சொல்ல வரேன். இது ஃபஸ்ட்டு. டீ, காஃபி, சுட தண்ணி, சாதம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு விட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஆனாலும் ஸ்மெல் எது இருந்தாலும் எடுத்து வெளியில் விட்டுரும், நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். சமைச்சு முடித்த உடனே ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உள்ளே ஏதாவது இருந்தனாலும் எடுத்து வெளியில் விட்டுரும், இல்லைங்களா. செகண்ட் வந்து நார்மல் குக்கிங், சமையல் ஐட்டம், குக்கர் ஐட்டம், சாம்பார், ரசம், குழம்பு, நார்மல் சமையலுக்கு செகண்டு. தேர்டு எண்ணெய் ஐட்டம், சப்பாத்தி, பூரி, ஆயில், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு ஃப்ரை பண்ணுற தாளிக்கிறது, ஆயில் ஐட்டம், நெடி ஐட்டம், அனல் ஐட்டம் அதிகமாக இருக்குது. தேர்டு. ஃபோர்த்து வந்து லைட். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வெளிச்சம் இப்போ ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், கை ஈரமாக இருக்குது, ஆயிலாக இருக்கும். அந்த டைமில் டச்சு வேலை செய்யாத, டச்சு வந்து ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம சென்சார் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டு. தேர்டு. மறுபடியும் நீங்கள் ஸ்பீடு 1க்கு வரணும், 2க்கு வரணும் அப்படின்னா இந்த ஷேக்கு தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா, இதே தான் ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். மறுபடியும் பண்ணிங்கன்னா செகண்டுக்கு வந்துடும், மறுபடியும் பண்ணிங்கன்னா தேர்டுக்கு வரணும், மறுபடியும் வேணால் ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். ரிவர்ஸ் வந்து இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இப்படி பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணோம், ஆஃப் பண்ணுவோம். ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது டோட்டலாக ஆஃப் ஆகிடும். சார் எங்கன்னா போறீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு சிம்னி யூஸ் பண்ணுற போது ஆன் பண்ணிங்க, இல்லைன்னா சமைச்சு முடிச்சோன்னே இப்போ ஆஃப் லைட்டா ஆன் பண்ணுறீங்களா. இது நம்ம பட்டன் தொடாமையே சென்சார்லேயே பண்ணிக்கலாம் மேடம். வந்துச்சுங்களா, அவ்வளோதான். அவ்வளோதான், கீழே லைட்டெல்லாம் எரியுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து வாரண்டி கார்டு. இது 5 இயர்ஸ் வாரண்டி சொன்னேன் இல்லைங்க, அது வாரண்டி கார்டு. இது வந்து அமேசானில் புக் பண்ணுறதோட டீட்டெயில்ஸ். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஆட்டோ கிளீனிங், டச் கண்ட்ரோல், ஃபில்டர்லெஸ், ஹீட் ஆட்டோ க்ளீன், ரொம்ப சூப்பராக இருந்தது. கர்வ்டு கிளாஸ் கிச்சன் சிம்னி செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிம்னி எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடல் ட்ரை பண்ணுங்கள். இது ரேட் வந்து 13,490. சிம்னி ஃபேபக் வந்துட்டு 1200 m3/hour. இது வந்து சைஸ் வந்து 60 cm. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சிம்னி வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாடலை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சிம்னி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.